வணக்கம். நம்முடைய மனித உடலின் படைப்புகள் எப்படி உருவாச்சு? இவன் மனுஷனா பிறகுறதுக்கு முன்னாடி குரங்கா இருந்தான்னு சொல்லிட்டேன். ரைட், குரங்குக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆரோக்கிய பரிணாமங்கள் நம்ம சொல்லியிருக்கேன்னு திரும்பி பேசலாம் வேணும்னா. அதுக்கு முன்னால எப்படி இருந்தது? ஒரு உயிர் தோன்றுவதற்கு முன் இந்த மனித தேகம் எப்படி இருந்தது? மனித தேகம் இருந்தால் மனிதனா தான் இவன் இருந்தானா அப்படின்னா அது நமக்கு தெரியுமா அப்படின்னா அதுவும் தெரியாது. இன்னைக்கு நான் மனுஷன், எல்லாம் தெரியும், அறிவில் சிறந்தவன், ஆற்றல் மிகுந்தவன். இந்த அறிவு எங்கேருந்து உண்டாச்சு? ஆற்றல் இதை சொல்லிக்கிறோமே, அது எங்கேருந்து வந்தது? ஆற்றல் இருக்கு, ஒரு கட்டத்தில் அந்த ஆற்றல் விட்டு போயிடுது. எங்க போச்சு? சிரிக்க முடியுதா அப்படின்னா, சத்து போனால் இந்த உடல் செத்து போகும். அப்போ ஆற்றல் என்பது சத்துக்களின் அடிப்படை. இந்த சத்துக்கள் இதிலிருந்து உருவாச்சு அப்படின்னும் போது பரிணாமங்கள்லேருந்து உருவாகுது. பரிணாமங்கள் இதிலிருந்து உருவாச்சு அப்படின்னும் பொழுது பரிணாமங்களின் அடிப்படை அப்படின்ற இடத்துல ஆதிகால விஞ்ஞானமும் சரி, நவீன விஞ்ஞானமும் ஒன்று முன்னிறுத்துது. ஆதிகால விஞ்ஞானம் ஓர் உயிர் அப்படின்னு முடிக்குது. நவீன விஞ்ஞானம் அது அமீபான்னு சொல்லுது. இந்த அமீபா எதிலிருந்து உருவாச்சு? ஒன்றின்றி ஒன்று உருவாகுமா? அப்ப பஞ்சபூத இயக்கம் அப்படின்ற இடத்துல வின் எனும் நினைவை தவிர்த்து 4 நிலை இயக்கங்கள் முதலிடம் வகிக்கின்றன. மண், நீர், வெப்பம், வாயுக்கள். இந்த 4 முகனா இருக்கு. இவனுக்கு பிரம்மன்னு பேரு. 5வது முகமாகிய விண்ண சிவம் என்கிற சுத்த உஷ்ணம் கிள்ளி போடவே கையில படைப்பிற்கு காரணமான பிரம்மம், படைப்பிற்கு காரணமான அகத்தில் ஒவ்வாமையை உண்டாக்குகிறது. பிரம்ம அகத்தி தோஷம், அதான் போறதை கிண்டல் பண்ணியிருந்தோம். இந்த விண் எனும் நினைவு படைப்பிற்கு கிடையாது, அதாவது படைப்பிற்கு கிடையாது. அந்த விண் எனும் நினைவை சிவம் என்ற சுத்த உஷ்ணம் கிள்ளி எறிகிறது. அதனால் அறியாமையும் இருக்குது, அறிவோ செழிக்குது, ஆற்றலும் மிகுது. இந்த இயக்கங்களை எடுத்து பார்த்தோம்னா, ஒரு மண்ணு பூத்து இருக்கும். வான்மண்டல வெளியிலேருந்து வீசக்கூடிய துகள்கள் மேல பரிமாணம் கண்டு பல்வேறு விதமான அமிலங்களை படைக்கின்றன. அந்த அமிலங்களுடைய அடர்வுகள் ஆதிகாலம் தொட்டு நவ பாஷாணங்களாக உருவெடுக்கின்றன. இன்றும் உருவெடுத்துக் கொண்டே இருக்கின்றன. நாளையும் நடந்துனே இருக்கணும். 420 வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பூமி உருள் வடிவமாக மாறிவிடும். பாறை தேங்காய் மாதிரி இருக்கு, அதுதான் கோவில்ல உடச்சி காட்டுறோம். அது தேங்காய் தான் பாகுது பூமி அப்படின்னு நம்ம தேங்காய் வாங்கிட்டு கொடுத்துட்டு, சாமி தேங்காய் அழுகி போச்சு, ஐயோ ஏதோ தெய்வ குத்தம் வந்துடுச்சோ. அறிவு கண்ண அவன் கத்தின்ற கோலால தட்டி கொடுக்குறான், பட்டுன்னு தட்டுவான். தேங்காய் பழக்கம் பாதி தேங்காய். பூமி இப்படிதான் இருக்குது, இதில் இந்த தண்ணி இருக்குது, உள்ள பூத்து இருந்ததுன்னா நல்லது, விளைச்சலுக்கு ரெடியா இருக்குன்றதெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய சிம்பாலிக்கான செயல்பாடு. தேங்காயை சூற விடுறோம், எதுக்குன்னு தெரியல. சரி, அதில் இருக்கக்கூடிய நெடி வெளிப்பட்டு மனிதனுடைய காத்துல கலந்து வாயுக்களை கரைத்து நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கும் முறைகளில் ஒன்று. ஓகே, சயின்ஸ். ஒருத்தர் கேட்டுதார், ஐயா ஆன்மீகத்தையும் விஞ்ஞானத்தையும் ஒன்று கலக்கிறது நியாயமா?
ஆன்மீகம்னா இன்னும் முதல்ல தூய விஞ்ஞானம்னு பேரு, பியூர் சயின்ஸ்பா. உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்சவங்க எத்தனை பேருங்க கேட்டு தெரிஞ்சுங்க. கடவுளை போய் கும்பிட்டு வரீங்க, எதுக்கு தெரியுதா? கும்பிட்டா நல்லது. என்ன நல்லது சொல்ல? என்ன நல்லது? ஒரு மனுஷன், பெரிய மனுஷன் வணக்கம் அண்ணா அதை பார்வை பார்த்து போயிட்டு இருப்பார். நான் வணக்கம் ஐயா வணக்கம் பாருவார். நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைப்பார். இவனுடைய பணிவு அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் போல தோணும், கொடுப்பாரு, சம்பாதிக்கலாம். கடவுளை வணக்கம் சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமின்னா வேலை கொடுக்குமா அப்படின்னா, எவனாவது பார்த்து ரொம்ப பக்திமான் போல இருக்குது, மொரவாசல் வேலைக்கு வச்சுக்கலாம் இவனை அப்படின்னு நினைப்பான். அவ்வளோதான். அந்த வேலை கிடச்சிதுன்னா அது நீங்கள் எப்படியோ நமக்கு தெரியாது. ஓகே, அவங்களுடைய சொந்த விஷயம். எல்லாமே குழப்பம்தான் உலகத்தில். எங்கே எது தின்னாலும் எல்லாம் கிடைக்கும். ஞானம் வேணும்னா திண்ணகத்துக்கு வரணும். உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொடிய நோய் ஒழிஞ்சு போச்சு, இந்திய தேசத்தில் மட்டும் அதிகமாக இருக்கு. ஏன்? பழமையை மறந்த காரணத்தால் பழமையே புதுமையாய் நம்மை மென்னு கொண்டு தின்னு. வணக்கம்.